Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi friends, welcome back to our channel. Resin table mini vlog பார்க்கலாமா? இது ஒரே ஒரு டேபிள். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கனைசர் எல்லாம் பார்க்கலாம். மினி மோல்டு, கட்டர், அதுக்கு ஒரு பெசல் அதெல்லாம் வச்சிருக்கேன். மோல்டு அது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஆல்ரெடி செஞ்ச எல்லா வேஸ்டான அதாவது ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க எல்லா ரெசின் ஆட்டுமே இது உள்ளே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சும்மா வேஸ்ட்டான ரெசின்லாம் பண்ண ஐட்டம்ஸ். பேரண்ட்ஸ் எல்லாமே நான் கிளைண்ட்டை கொடுத்துட்டேன். இது எல்லாமே ட்ரை ஃப்ளவர்ஸு அண்டு ஃபோட்டோ ப்ரிண்ட்டு. இதில் தான் நம்மளோட பிக்மெண்டேஷனில் உள்ள எல்லா பிக்மெண்ட்டும் இருக்குது. மெட்டாலிக், ப்ளைனு, எல்லா அக்ரலிக் பிக்மெண்ட் இருக்குது, ஒப்பேக் பிக்மெண்ட் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பேர்ல் மெட்டாலிக் ஷிம்மர் பவுடர் அது எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் இங்க்கு அது எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் உள்ள ஆர்கனைஸில் பார்க்கலாம். இதில் ஷெல்ஸ் வச்சுருக்கேன். இதில் கார்லண்டில் உள்ள சம் ஃப்ளவர்ஸ். நெக்ஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளவர்ஸு, ட்ரை ஃப்ளவர்ஸு. இதுலேயும் ட்ரை ஃப்ளவர். இது வந்து அதில் உள்ள சங்க்ஸு, ஸ்டோனு, சங்க்ஸு, நிறைய கிளிட்டர்ஸு, நிறைய எல்லா கலருமே கிளிட்டர்ஸ் இருக்கும். அதோட கண்டினியூஸாக இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து கிளிட்டர்ஸ் இவ்வளோ வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேர்ல்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து குட்டி குட்டி ஸ்டாரு, ஹார்ட் அண்டு கொஞ்சம் இது தேடி போடுற மாதிரி இருக்கும். எல்லா கலருமே அப்ளை ஆகனால இது வந்து ஒயிட் ஸ்டார் மட்டும். இது வந்து லெட்டர் இது வந்து இப்போ நியூவாக வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்டோன்ஸு. நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் இந்த ஸ்டோன்ஸு இது எதுவுமே நான் மோஸ்ட்லி யூஸே இருக்காது. அதுக்கப்புறம் ஷெல் எல்லாமே வாங்கலாம் இல்லை, சீலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் ஷெல்ஸ் எல்லாமே. அப்புறமா இந்த கிளிட்டர் இருக்குது. இந்த கிளிட்டர் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இது எதுவுமே நான் ஆன்லைனில் வாங்கலை, எல்லாமே நேரில் போய் பார்த்து இதுதான். இது இந்த குட்டி பாட்டிலில் உள்ள கிளிட்டர் எல்லாமே கொஞ்சம் பிக்கான கிளிட்டர்ஸாக இருக்கும். இது வந்து நெயில் கிளிட்டர்ஸ்னு போட்டுருந்துச்சு. ஸோ நான் சும்மா வாங்கினேன். நான் இது யூஸ் ஆகுது, ஓகேவாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் பாட்டில்ஸையும் உடச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோட இது. நெக்ஸ்ட் நான் வந்து ரெசின் ஆர்ட் செய்யும்போது டஸ்ட்பின் மஸ்ட்டு நான் பக்கத்துலேயே வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு பார்ட்டிஷன் தான் இந்த டேபிளில் இருக்கும். அதில் தான் நான் வந்து இப்போ மோல்டு எல்லா மோல்டையுமே வச்சுருக்கேன். என்கிட்ட எல்லா மோல்டையும் வச்சுட்டேன். இந்த இது வச்சுருக்கேன், கோல்ட் ஃப்ளேக்ஸு. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக மேக்கப் செட் வச்சுருக்கேன். 2 மேக்கப் செட்டுமே இங்கே தான் வச்சுருக்கேன். இதோட ஐ ஷேடோவை தான் நான் வந்து மோஸ்ட்லி பவுடர் பிக்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இது ஒன்று யூஸே பண்ணாமல் ஒரு மோல்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு செட் ஆஃப், இதுவும் வந்து நியூ செட் ஆஃப் மோல்டு. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்கொயரு. இது எல்லாமே நீங்கள் என்னோடய ரெசின் ஆர்ட் பேஜில் ஆர்ட் சீக்கிரம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இந்த மோல்டு 1 2 3 4 9. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து கீச்சைன் மோல்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹார்ட் ஹேங்கிங் மோல்ட்ஸ், எல்லா மோல்ட்ஸுமே இருக்குது. அது இல்லாமல் நான் இந்த மோல்டு வந்து சோப் மோல்டு ஆர்டர் பண்ணி, ஆனால் அது நான் ரெசின் மோல்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அதோட இன்னொரு ஐட்டம் வந்து நான் இந்த இதில் காமிச்சிருந்தேன், ரவுண்டு செஞ்சுருந்தேன். ஸோ இந்த இது நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் மோல்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்ட்டாக இருக்குது. ஆல்ஃபபெட் கிச்சன் இப்போ ஆர்டரில் இருக்குது. எவ்வளோ விஷயத்தை காமிச்சிட்டு ரெசினை காட்டலி அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் தீர்ந்துருச்சு. ஸோ நான் அதனால் த்ரோ பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா வந்து இப்போது 3:1 ரேஷியோவில் ஒரு நியூ ரெசின் வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். 3:1. இது வந்து 2:1. இந்த இது வந்து 3:1 ரேஷியோ. நெக்ஸ்ட்டு நான் அது இல்லாமல் ஹேண்ட் கொஞ்சம் எதுவும் மெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில், இந்த பேராஃபின், நார்மலாக இது டாக்டர் கொடுக்குற ஆயில் தான். அது வேஸ்லின்லேயே வந்து வாட்டரி மாதிரி அந்த ஆயில் யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் வேறு என்ன திங்ஸ்னால் இது நம்மளோட இது வந்து ரெசினை வேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வேறு எந்த டூலுமே வச்சிடல. ஸோ இந்த மாதிரி மோல்டை வந்து காக்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட திங்ஸ். அதுக்கப்புறம் வெசல் டேப்பு. அதுக்கப்புறமா வந்து வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டேப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேப். இது எல்லாமே தான் என்னோடய திங்ஸ். வெயிட் ஒன்று ஷோ பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் தான் வந்து ரெசின் ஆர்ட்டை வந்து இது செய்யணும். இப்போதைக்கு நான் பேட்ரி போடாமல் வச்சுருக்கேன். 2 பேட்ரிஸ் யூஸ் ஆகும். இதுதான் நம்ம வந்து ரெசின் ஆர்ட்டுக்கு கரெக்டான ரேஷியோவில் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் கப்ஸ்லாம் எல்லாமே நான் இந்த மாதிரி கப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எதுவும் சிலிக்கான் கப் அந்தளவுக்குலாம் நான் இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு என்ன கிடைக்குதோ அந்த இது ஸ்பூன் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் வருமா இது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது நான் யூஸ் பண்ணுவேன்.
ரெசின் அப்படியே ஃப்ளோ பண்ணுறதுக்காக.